ப்ராகில் இருக்கிற ஏர்பிஎன்பி நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலில் நைட் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு க்ராசரி கடை இருந்தது. அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு ஃபிஷ்ஷை சூப்பராக பொரிச்சு சாப்பிட்டாச்சு. பசங்க வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் குட்டீஸ்க்கு மட்டும் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. எங்களுக்கு சூப்பராக இந்த மீனை பொரிச்சு கொஞ்சமாக ரைஸ் வச்சு கொஞ்சம் ஆனியன் வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கர்ட் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாடு. நைட் வந்து ஹேராம் படம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக கிளம்பி எல்லா டூரிஸ்ட் ஏரியாவும் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் தான் சார்ல்ஸ் பிரிட்ஜ். ப்ராகில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் தான். ப்ராக் நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டமாக இல்லை, ஆனால் நாங்கள் கூட்டமாக இருந்த இடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் தான். சார்ல்ஸ் பிரிட்ஜ் மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்த மாதிரி இருந்தது. கூட்டமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம ப்ராகில் போய் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் சம்மரில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சம்மரில் இதே இடத்துக்கு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நாளைக்கு இதே மாதிரி ப்ராக்லேருந்து வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.